ஃபோன் பண்ண கூட இல்லை. கட்டி கொடுந்த துணி இல்லைங்க, நான் எல்லாம் கட்டிக்கிறேன் துணி. நுமரம் நனைஞ்சு போச்சுப்பா. ஆகார் கார்டு சொன்ன மாதிரி நனைஞ்சு இருக்குது வெள்ளத்தில் அடிச்சுன்னு போதா நனைஞ்சு இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியல. வருஷம் எங்களுக்கு வந்து இந்த வெள்ளம் வந்துன்னே தான் இருக்குது. நாங்களா தாடி கண்ணி வந்து 26 வச்சுனாங்க. சரி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊரில் வெள்ளம் வந்துருச்சு. அப்பப்போ வரையாப்பா எதுவும் எடுக்கலை. ஆதார் கார்டு, ஏரி விளாட்டை, ஐடி கார்டு, அரிசி அதெல்லாம் எடுக்கலை. அப்படியே கதவை சாய்ச்சி வந்து எல்லாம் உள்ளே போயிடுச்சு. எப்போ தண்ணி வந்துச்சு ஊருக்குள்ள? எத்தனை மணி இருக்கும்? சாயந்தரம் இன்னைக்கு 4 ஆகுது. 4 நாள் ஆகுது. சாப்பாடு என்ன பண்ணீங்க? இன்னைக்கு வாங்கிறாங்க. நாங்கள் பையனாக்க சாவரையப்பா. அதுக்கு தான் இப்போ போகிறோம். நாங்கள் உள்ள வர மாட்டோம். சாப்பாடெல்லாம் கரண்ட் இருக்காமா? எதுவும் கிடையாது. 4 நாளா கரண்ட் இல்லை. ஃபோன் பண்ண கூட இல்லை. கட்டி கொடுந்த துணி இல்லைங்க, நான் எல்லாம் கட்டிக்கிறேன் துணி. வீட்டில் என்னென்ன பொருள் வச்சுருந்தீங்கம்மா? எல்லாம் சாமான் சட்டனங்குது. எதுவும் எடுக்கலையாப்பா, எல்லாங்குது. சரி, ஆதார் கார்டெலாம் நீங்கள் பத்திரமா வச்சுருந்தீங்களா? எப்படின்னா அதை விட்டுட்டு வந்துட்டுனா வெள்ளத்தை வரைஞ்சிட்டுனா விட்டுட்டு வந்துட்டான். எதுவும் எடுக்கலை. கிணறுக்குன்னு போ, தண்ணி எப்படி போகிறது உள்ள? எங்கள் வீடு ஓடு போட்ட வீடு தான். சுத்தமான தண்ணி 2 வீட்டு ரூம்பில் பூந்துருச்சு போய் இப்போ தான் தண்ணி மொண்டு ஊற்றிட்டு போயிருக்கணும். என்ன நுமரம் நனைஞ்சு போச்சுப்பா. ஆகார் கார்டு சொன்ன மாதிரி நனைஞ்சு இருக்குது வெள்ளத்தில் அடிச்சுன்னு போதா நனைஞ்சு இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியல. நல்லா ஆள் பட்டினா கிடந்தோம். இது இப்போ தான் சாப்பாடு வாங்கி வந்து கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டேப்பா. இப்போ தான் எதனா போடுவாங்களா என்ன தெரியல. சிலிண்டரை பூரா நின்றுக்கு தண்ணி பற்ற வைக்க முடியல சாமி. நாங்கள் அந்த தெருவுக்கு யாரும் வரமாறாங்க. பால் பாக்கெட்டு, சோறு, கூறு எல்லாம் அங்கே வாங்கிறாங்க. மாரியம்மன் கோயில் தெருவுக்குள்ள யாரும் வரமாட்டாங்க. அதிக பாதிப்பு. எங்கள் வீட்டுக்குள்ள இடுப்புக்கு மேலே தண்ணி நுழைஞ்சிடுச்சு. எல்லாமே சிலிண்டர் எல்லாமே தலைக்கீழே கவுந்துருச்சு. படுத்துன்னு இருக்கும்போது தண்ணி உள்ளே வந்துருச்சு. தண்ணி வந்து எங்களுக்கு தெரியலிங்க. அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம். எல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு தண்ணி இல்லாத பகுதி ஒரு வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் இந்த 3 நாளாக சாப்பாடெல்லாம் எங்களுக்கு எதுவுமே இல்லை. எங்களை தேடி யாரும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கல. பசங்க ஒரு இடத்துல, நாங்கள் ஒரு இடத்துல, எங்கள் வீட்டுக்காரர் ஒரு இடத்துல, எங்கே யாரும் தெரியல. இப்போ தான் நாங்கள் கிளம்பி வரோம் ரோட்டு பக்கம். தண்ணி வரைஞ்ச பிறகு உள்ளே பார்த்தா உள்ள ஒரே சேறு தண்ணி எல்லாமே உள்ள எல்லாமே அடிச்சுன்னு போயிடுச்சு. எதுவும் வீட்டுக்குள்ளே கிடையாது எங்களுக்கு. அதுக்கு முன்னாடி தெருவில் போவோம். இப்போ வீட்டுக்குள்ளே இங்கே தண்ணி என்ன பண்ண முடியும்? தண்ணி வருஷம் எங்களுக்கு வந்து இந்த வெள்ளம் வந்துன்னே தான் இருக்குது. எங்களுக்கு வந்து வெள்ள நிவாரணம் எந்த உதவியும் செய்யறது கிடையாது. எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் அந்த எதிர்க்க இருக்கிறதே பார்த்து கொடுத்துட்றாங்க. இன்னும் 4 நாளாக ஒரு பால் பாக்கெட்டோ, ஒரு டீயோ, ஒரு சாப்பாடோ எதுவுமே எங்களுக்கு கிடையாதுங்க. நாங்கள் வந்து இவ்வளோ நாளாக நாங்கள் பசியும் பட்டியமாக தான் இருக்கிறோம். இன்னும் உழை வச்சு சாப்பாடு செய்யலை நாங்கள். இல்லை, ஆமாம், பசங்க ஒரு இடத்துல, நாங்கள் ஒரு இடத்துல இருக்கிறோம். 4 நாள் அவன் தண்ணி வாடி உள்ள போவேன்.